நாம் காண்கின்ற இந்த பூமிக்குரிய மேன்மையான காரியங்கள் எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இவைகளை பெற்றிருந்தால் எல்லா மனிதர்களுக்கும் தெரியும் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி. அதற்கு அடுத்தபடியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது பாவ மன்னிப்பு, ஆண்டுக்கு இருக்கிறதான கிருபை வரங்கள், சமாதானம், ஆவியினுடைய கனிகள், ஆண்டவருக்காக வாழுகிறதான பக்தி வைராக்கியம் உள்ளதான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் மனிதர்களுக்கு நேரடியாக பார்த்தால் என்ன செய்யாது, தெரியாது. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அடுத்தபடியாக நித்திய ஆசீர்வாதம். நித்திய ஆசீர்வாதம் என்பது மரணத்திற்கு பின்பு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதான மகிமையினுடைய ஸ்தானம். இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு ஆண்டவர் கொடுக்கிறதான நித்திய ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம், 1000 வருட அரசாட்சி, மனவாட்டியாக ஆண்டவரோடு கூட இருக்கும் பாக்கியம், நித்திய காலமாக ஜீவனோடு இருக்கிறதான அந்த நித்திய ஜீவன். இவைகள் நித்திய ஆசீர்வாதம். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருக்குரிய எல்லாவற்றையுமே கொடுக்கும்படியாக விரும்புகிறார். உலகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறதான ஜனங்களை நாம் எதை வைத்து அளவுகோல் இடுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பூமியிலே பணம், பொருள், கனம் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் நாம் அவர்களை குறித்து நினைப்போம், இவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், இம்மையிலே உலக மக்கள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை எல்லாம் என்ன சேர்க்க பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவர் எந்த இடத்திலையும் நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தரமாட்டேன் என்று சொல்லிலாம் அவர் சொல்லவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதான தேவனாக அவர் அன்றைக்கு இருந்தவர் இன்றைய வரைக்கும் இருக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க புதிய ஏற்பாட்டு காலத்திலலாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறார். அவர் இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நாளைக்கு இருப்பார். அவர் மாறாத தேவன். இந்த ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன? இந்த ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாரோ அதே ஆசீர்வாதம் இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்தது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தா பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் என்ன செய்யப்பட மாட்டாங்க, ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் என்ன செய்வேன், ஊற்றப்படுகிறதான ஆசீர்வாதம். ஏதோ கரத்துல கோரி கொடுக்கிறதான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஊற்றப்படுகிறதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அங்கே சொல்லி இருக்கிறது அல்லவா, எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் எவைகளில் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மில், நம்முடைய சரீரத்தில், நம்முடைய பிள்ளைகளில், நம்முடைய மிருக ஜீவன்களில், நம்முடைய விவசாய காரியங்களில், நம்முடைய தொழிலில், நம்முடைய வியாபாரத்தில், மொத்தத்தில் சொல்லப்போ நாம் கையிட்டு செய்கிறதான எல்லா கையின் காரியங்களிலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை மடங்கு? 100 மடங்கு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் குறைவுபட்டால், நமக்கு ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டால் ஆண்டவரிடத்துல நம்ம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கேட்கலாம். வேதத்திலே ஒரு மனுஷியை குறித்து பார்க்கிறோம். அக்சால் என்று சொல்கிறதான ஒரு மனுஷி, காலேபனுடைய மகள் அக்சால். இந்த அக்சால் தகப்பனார் இடத்துல போய் கேட்கிறாள், தகப்பனே, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்க, எனக்கு நீங்க செழிப்பான நிலத்தை என்ன செய்யணும்? தரணும். அவள் கேட்டதை அவருடைய தகப்பன் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. நம்மை குறித்து வேதம் அடையாளப்படுத்துகிறது, நாம எல்லாரும் யாருதான் சொல்லுங்க?
நான் பொல்லாதவள் சொல்லுங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நான் பொல்லாதவன் சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் பொல்லாதவள், நான் பொல்லாதவள், நான் பொல்லாதவன் சொல்லுங்க. அப்பதான் உங்களை ஆண்டவர் நல்லவர்களா மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்க முதல்ல யார் என்பதை நீங்க ஒத்துக்கொள்ளணும். நீங்க யார் என்பதை ஒத்துக்கொள்ளணும். நம்ம அடையாளப்படுத்தும் போது நம்ம மிகைப்படுத்திலாம் ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடாது. யாக்கோபிடத்துல ஆண்டவர் போய் நிற்கிறார். யாக்கோபை வந்து ஆண்டவர் சந்திக்கிறார். யாக்கோபு யாருடைய பேரை கேட்கிறான்? ஆண்டவருடைய பேரை கேட்கிறான். ஆண்டவர் நீ யாருன்னு கேட்கிறாரு. இவன் யாக்கோபுன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அவன் ஆசீர்வதித்ததுக்கு பிறகு, இனிமேல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் நீ இனிமேல் இஸ்ரவேல் எனப்படுவாய். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? எத்தன் என்றுதான் அர்த்தம். நாம எல்லாம் பொல்லாதவர்கள் தான், நாம எல்லாம் எத்தர்கள் தான். ஆனால் ஆண்டவர் இயேசுனுடைய கிருபை நம்மளை நல்லவர்களாக வந்து மாற்றுகிறது. ஹல்லேலூயா. உங்களால் நல்லவர்களாக மாறவே முடியாது. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தவுடைய குடும்பம் ஆச்சரியப்படுது. எப்படி இவன் மாறினான், எப்படி இவள் மாறினா? கொலைகாரன் இறக்க குணம் உள்ளவனா மாறுறான். களவாங்கிறவன் அடுத்தவங்களுக்கு தன் ஆஸ்திய தான் வேலை செய்ததை கொடுக்கிறவனா வந்து என்ன செய்யறான்? மாறுறான். இதெல்லாம் எப்படி முடிகிறது என்றால், மனதை மாற்ற வல்லமை உள்ளதான அந்த பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். இந்த ஈசாக்கு அவனுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கப்பட்டபடியே இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இந்த ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெறுவதற்கான காரணம் என்ன? 1-2 வசனங்களை ஞாபகப்படுத்தி விட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆதியாகமத்துடைய புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வந்து வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் அதற்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமை குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சிட்டேன். இந்த ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு போதும் என்று சொல்லி அவன் அப்படி திருப்தி ஆகாமல் கர்த்தருடைய நீதி நியாயங்களை காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லை. அவன் என்ன செய்வானா? கட்டளையிடுவான். சொல்லுகிறது வேற, கட்டளையிடுகிறது வேற. கட்டளையிடுகிறது கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டியது. இந்த ஆபிரகாம் கட்டளையிட்டதை இந்த ஈசாக்கு நிறைவேற்றினான். இந்த ஈசாக்கு தேவனுடைய நீதி நியாயங்களின் வழிகளிலே நடந்தபடியினால் இந்த ஈசாக்கினுடைய இந்த கையினுடைய பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? சோத்திரம். ஹல்லேலூயா. சகோதரி சாட்சி சொன்னாங்களே, என்ன சொன்னாங்க? சாட்சியை கேட்டு இருதயத்தில் வைக்கணும். கொஞ்சம் சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன சொன்னாங்க? சீட்டு போடுறதுக்கு போனேன், நீ எல்லாம் சீட்டில் சேர முடியாது, சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏன் அப்படின்னா, இனிமே இவங்களால் உழைச்சலாம் சீட்டு கட்ட முடியாது, இவங்க நிலவரம் இப்படி ஆகிப்போச்சு, மனுஷன் ஒதுக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் வந்து தாழ்த்தப்படுகிறீர்களோ அதே இடத்துல தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவங்க இருக்கிறதான ஊரில் அவர்களே அநேக சீட்டுகளை பிடித்து நடத்துவதற்கு உதவி செய்து அவர்களை படிப்படியாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். வியாபாரம் முன்னாட்களுடன் வியாபாரம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு காரியத்தை இன்னொரு மனுஷன் செய்தால் அதற்கு போட்டி இன்னொரு மனுஷன் கட்டாயம் வருவான். அப்போ இவர்கள் வியாபாரம் செய்கிறேன்னு சொல்லி இவர்களுக்கு வியாபாரம் நல்லா விற்கிறது, அப்போ நாமும் வியாபாரம் செய்வோம்னு சொல்லி இன்னொருத்தர் அதற்கு ஈடுபட்டாங்க. ஆனால் இவருடைய இருதயத்தில் என்ன? நமக்கு ஆண்டவர் வளர்ந்தால் நமக்கு தருவார், அவங்க விற்றா நம்மளாம் என்ன செய்வோம்? உடனே அதை மடக்குவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அவ்வளோ காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுவோம். ஆனால் இவர்கள் அதற்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். அவங்க பாட்டுக்கு விற்கட்டும்,
நம்ம பாட்டுக்கு விற்போம். நம்ம வியாபாரத்தை யார் ஆசீர்வதிப்பா? அவர்கள் ஆண்டவர் இல்லாமல் அவருடைய பிரயாசத்தில் வியாபாரம் விற்கிறாங்க. இவர்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி ஜெபத்தோடு வியாபாரத்தை என்ன செய்யறாங்க? விற்கிறாங்க. அவர்கள் விற்கிறதான எல்லா பணத்தையும் அவர்கள் செலவு பண்றாங்க. ஆனா இவர்கள் விற்கிறதான வியாபாரத்துல ஒரு பகுதியை அன்னன்னைக்கு எடுத்து வச்சிடுறாங்க. பைபிள் ஒரு வசனம் உண்டு, முதற் பலன் பரிசுத்தமாக இருந்தால் மீதம் இருக்கிறதான எல்லாமே என்ன ஆயிரும்? பரிசுத்தமாயிரும். நீங்க உங்களுடைய வருமானத்தில் அந்த 10ல் 1 எடுத்த உடனே இதற்கு பின்னாடி இருக்கிறதான எல்லாமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றோம். இது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது தெரியல. வேதாகமத்தில் இருக்கு, இந்த வசனமெல்லாம் வேதாகமத்தில் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருக்குரியதை அவர்கள் கொடுக்காதபடினால மீதம் இருக்கிறவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படவில்லை. மிருக ஜீவன்கள் வளர்க்கிறாங்க. முதற் பலன் கர்த்தருக்குடையது. இந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தா தான் அதற்கு பிறகு உள்ளதான குட்டிகள் எல்லாமே, குட்டியோ மாடோ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதற்கு அப்புறமாக அதில் 10ல் 1 கர்த்தருக்குரியது. இதெல்லாம் நீங்கள் சரியாக செய்து நீங்கள் யோசித்து பார்க்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை சோதித்து, வேற எதுலையும் ஆண்டவர் சோதித்து பார்க்க சொல்லலை. நீங்க கொடுத்து என்ன செய்து பாருங்க. சோதித்து பார்த்துருக்கிறீங்களா? சோத்திரம். ஹல்லேலூயா. கொடுப்பதுன்னா கஷ்டம். எனக்கு கை என்ன ஆயிட்டு, இப்போ கை என்ன ஆயிட்டு? கை முடமாயிட்டு. முடமா இருக்கிறது யாரால் தான் நீட்டப்படும்? கர்த்தரால் தான் நீட்டப்படும். கொடுக்கிறதை போல ஒரு ஆசீர்வாதம் கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் அது பெரிய ஒரு மனநிறைவு. கொடுக்கிறது யோசனை இல்லாமல் கொடுப்பேன். நான்லாம் யோசனை இல்லாமல் கொடுப்பேன். எனக்குன்னு ஒரு பொருளை வாங்குவதற்கு கூட அவ்வளவு நான் யோசனை பண்ணுவேன். என் மகளுக்கு மனைவிக்கணும்னு வாங்குறதுக்கு அவ்வளோ யோசனை பண்ணுவேன். ஆனால் யாராவது கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வாங்குகிறதை பார்க்கிலும் பாக்கியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம். என்னது? ஆசீர்வாதம். இதை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்துடைய மேன்மை தெரியும். மற்றவர்களுக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. தெரியாதவர்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க இன்னும் தெரிந்து கொள்ளட்டும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது வரக்கூடியதான வழிகளை எல்லாம் ஆண்டு வைத்திருக்கிறார். இந்த வழிகளை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இந்த ஈசாக்கு அந்த வழியின்படி நடந்தான். அந்த கட்டளைக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் ஆலோசனையா சொல்லுவதும் இருக்கிறது, ஆண்டவர் கட்டளையிட்டிருப்பது இருக்கிறது. இந்த கட்டளைகளின்படி செய்ய ஒருத்தன் கவனமா இருந்தா அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் வரும்போது ஒரு வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 26:14-15 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அநேகருடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கும். வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின 14 தானா? 14-15 மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தோர்த்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். பாருங்க, ஆசீர்வாதம் வரும்போது அந்த ஆசீர்வாதத்தை அழிப்பதற்குனே ஒரு கூட்டம் சேர்ந்து தான் எழுப்போம். ஆசீர்வாதத்தை அழிப்பதற்குனே ஒரு கூட்டம் சேர்ந்து தான் எழுப்போம். அந்த பிரசங்கில சாலமன் ஞானி அழகா சொல்லுகிறாரு. 4:4 என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் ஒரு அழகா சொல்றாரு. வாசிங்க. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்க நான் கண்டேன். நீங்க கொஞ்சம் பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டா அடுத்தவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. உங்க வீடு கொஞ்சம் உயர்ந்துட்டுனா பிடிக்காது. உங்க கையில கொஞ்சம் பண ஓட்டம் இருக்கிற மாதிரி ஜனங்களுக்கு தெரிஞ்சிட்டுனா என்ன செய்யாது? பிடிக்காது. பொதுவாக எல்லாருக்கும் தான் பிடிக்காது நாங்கள் சொல்லி இருக்கிறது. பொறாம நம்முடைய முற்பிதாக்களாகிய யாரிடத்திலிருந்து வந்தது? காயின் யாரால் உண்டானவன்? பொல்லாங்கானால் உண்டானதான காயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த பொல்லாங்கானவனுடைய வித்து இந்த காயினுக்குள் இருந்தபடினாலே காயின் பொறாமை உள்ளவனாக வந்து இருந்தான். பொறாமையினால மனிதனுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். சொஸ்த மனம், சொஸ்த மனம் நல்லது. ஆனா பொறாமையோ எலும்பொறுக்கி. சொஸ்த மனம் என்றால் என்ன மனம்? மன திருப்தியாக எந்த பொறாமை எரிச்சல் இல்லாத நல்ல ஒரு ஆரோக்கியமான மனம். ஆனா பொறாமை வந்து எலும்புருக்கி. இது யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கேடு, அவர்களை அழித்து கொண்டே இருக்கும். வேதத்தில் நிறைய பொறாமப்பட்ட ஜனங்களுடைய முடிவை குறித்து நிறைய பார்க்குறோம். தாவீதின் மேலே யார் பொறாமை கொண்டா? சவுல் வந்து பொறாமை கொண்டான். யோசேப்பு மேலே அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும், அவனுடைய இரத்த பிறப்பான அத்தனை பேர் என்ன கொண்டாங்க? அத்தனை பேரும் பொறாமை கொண்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சுது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறாமை என்பது ஆகவே ஆகாது. நம்முடைய இருதயத்தில் நினைக்கணும், யார் யாருக்கு ஆண்டவர் எதை எதை அளந்திருக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். எதை அளந்திருக்கிறோ அதான் கிடைக்கும். ஒரு ஆள் வந்து 5 ஏக்கர் இடம் வாங்குறாங்கன்னு எல்லாரும் வாங்கலாம் முடியாது. ஒரு ஆள் 1 கோடி ரூபா கார் வாங்கிச்சு எல்லாரும் 1 கோடி ரூபா கார் வாங்க முடியாது. ஒரு ஆள் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 மாடி கட்டிருக்குன்னு எல்லாரெல்லாம் கட்ட முடியாது. அவரவர்களுக்கு ஆண்டவர் என்னென்ன அமைப்பு வைத்திருக்கிறாரோ அதுதான் வந்து என்ன செய்ய கிடைக்கும். எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரே மாதிரி வைக்கல. இந்த பூமியில் உள்ளதான எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி சிருஷ்டித்தா என்ன ஆகும்? அழகாக இருப்பதற்கு எல்லாருக்கும் விருப்பம்தான். வெள்ளைக்கார மாதிரி இருப்பதற்கு எல்லாருக்கும். வெள்ளைக்காரெலாம் நினச்சிட்டு இருக்கா நம்ம ப்ரௌனாக இருந்தால் நல்லாயிருக்கும், பியூட்டிஃபுல் கலர் இருந்தால் அங்கே வந்தால் நம்மளெல்லாம் பார்த்துட்டு ப்ரௌன் பியூட்டிஃபுல் கலராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம அங்கே போய்ட்டு சொல்கிறோம் அவங்க வெள்ளையாக இருக்கிறாங்க, அவங்க பியூட்டிஃபுல் கலர் இருக்கிறோம். மனுஷனுக்கு திருப்தி என்பதே கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. வளர்த்தியாக இருக்கிறவன் நினைக்கான் கட்டையாக இருந்தால் நல்லா இருக்கும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு வீட்டு வாசல் அப்படிலும் போது தலைலாம் தட்டுதுன்னு நினைக்கான். கட்டையாக இருக்கிறவங்க நினைக்க நம்மளை எல்லாரும் கட்டச்சுலாம் சொல்கிறோம், கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்குமே நினைக்காங்க. குண்டாக இருக்கிறவங்க நினைக்காங்க ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. ஒல்லியாக இருக்கிறவங்க நினைக்காங்க நம்மளை நோஞ்சான்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் குண்டாக இருந்தால். இது மனுஷனுடைய இயல்பான ஸ்பாவம் தான். மனுஷன் விரும்புகிறான் என்பதற்காக ஆண்டவர் எல்லாரையும் ஒரே மாதிரி உண்டாக்கிற முடியாது. எல்லாரையும் ஒரே விடத்தில் நாம் நினைக்கிறபடி 5.8 அடி 5.8 அடி எல்லாரும் தான் கேட்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை இப்போ எதை பார்த்து தான் கல்யாணம் முடிக்காங்க? இருதயத்தை பார்த்து கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் மலையேறி போச்சு. இப்போ எதை பார்த்து? வெளியே உள்ள ஆசீர்வாதம். சரீரத்தினுடைய தோற்றம் இவ்வளோ வளர்த்தி இருக்கணும், இப்படி கலராக இருக்கணும், முடி இவ்வளோ நீளம் இருக்கணும், இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும். என்னமோ மிஸ் இந்தியாவுக்கு பார்க்குறது மாதிரி அழகு அந்த இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க. எல்லாம் சரியாக தான் இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். இவங்க நினச்ச மாதிரி கிடச்சோம். வளர்த்தி கரெக்டாக தேடி பிடிச்சிருவாங்க. ஒரு புரோக்கருக்கு 10 புரோக்கர்கிட்ட சொல்லி கடைசியில் தேடி பிடிச்சி இவங்க நினச்ச மாதிரி ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து சேரும். ஆனால் இதை வச்சு ஒரு மனுஷன் வந்து வாழ முடியாது. இந்த அழகெல்லாம் வந்து என்ன செய்கிறோம்? இந்த அழகெல்லாம் வந்து போயிடும். வெள்ளை விழ ஆரம்பிச்சுன்னா தேமரை விழ ஆரம்பிச்சுன்னா மருந்து கட்டுப்படலாம் முடிஞ்சு அவ்வளோதான். அழகெல்லாம் போயிடும், அவ்வளோதான். ஏன்னா அதெல்லாம் வந்து என்னதுதான் தற்காலிகமானது. அழகு எல்லாம் அதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே என்ன செய்வான்? புகழப்படுவான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாதபடினால தான் குடும்பங்களில் மன நிம்மதியே இல்லை. ஆவிக்குரிய ஜனங்கள் என்று சொல்கிறதான சில குடும்பங்களில் கூட வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இருக்கிறது. கொஞ்சம் நேரம் வந்து கணவன் மனைவியாக வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலை. இன்னைக்கு அநேக கணவன்மார் வீட்டுக்கு நைட்டு 11 மணிக்கு தான் வர்றாங்க. அநேக கணவன்மார் வேலைக்கு போயிருக்கிறதோ வரதே கிடையாது. நான் வந்து வேலை பார்க்குறதான இடத்துல நானே ஆச்சரியப்படுவேன். நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், உங்களுக்கு குடும்பம் இருக்கான்லாம் கேட்டிருக்கேன். 3 ஷிஃப்ட்டும் அங்கே தான் கிடப்பான். கம்பெனியில் 3 ஷிஃப்ட்டும் அங்கே தான் கிடப்பான். கடைசியில் தொலைச்சி வந்து கேட்டா அங்கே போய் அவாக்கிட்ட போய் யார் இருப்பா? என்னத்துக்கு கல்யாணம் முடிச்சாங்கன்னு தெரியல. பிள்ளைகள் இருக்கிறது, நல்ல சம்பளம், அப்போவே பெர்மனண்ட் சம்பளம். 3 ஷிஃப்ட்னா அப்போவே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 35 வருஷத்துக்கு முன்னாடியே 40,000 சம்பளம் வாங்குவாங்க. அப்போ 40,000 சம்பளம்னா இப்போ எத்தனை லட்ச சம்பளத்துக்கு சமானம். ஆனால் என்ன நிம்மதி இருக்கும்? பணம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையை கொடுக்குமா? கேண்டீனில் சாப்பிடுவான், அங்கே வேலை செய்வான், நைட்டு வந்தால் கொஞ்சம் அங்கேயே வந்து என்ன செய்வான்? தூங்குவான். என்னைக்காவது ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து என்னைக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு போகிற மாதிரி வீட்டுக்கு போகிறது. இது வாழ்க்கையா?
வாழ்க்கையா? சில வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, கணவன் மனைவி என்ன கிடையாது, கணவன் மனைவி என்ன கிடையாது. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு பேசினாலே பிரச்சனை தானே பாஸ்டர் வருது, அதனால் பேசாமல் இருக்கிறது. அது எப்படி பேசினாலே பிரச்சனைக்கு ஏதுவானதை பேசாதங்க, என்ன வராது. பேசாமல் இருந்தால் எப்படி நல்லாயிருக்கும்? எங்கள் வீட்டில் ஒரு நாள் அமைதியாக இருந்துட்டுனா வீட்டில் ஆள் இருந்த மாதிரி தெரியாது. அது ஒரு மனக்குறைவாகவே இருக்கும். கொஞ்சம் பேச்சு சத்தம் வீட்டில் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த வீடு நல்லா இருந்த மாதிரியே இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரத்தான் செய்யும். எதுக்கு கணவனை மனைவியிட்டையும் மனைவியை கணவனத்தில் கொடுக்குறாரு? உலகத்தை ஜனங்கள் என்ன முடிச்சு போடுவாங்க? எத்தனை முடிச்சு? நான் நினச்சேன் ஒரு முடிச்சை போட்டுட்டு இருக்கலாம். எத்தனை முடிச்செல்லாம் போடுறாங்க? 3 முடிச்சுன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் கட்டுறேன், இறுக்கி கட்டுறேன். என்ன சேரக்கூடாது? யாருக்கு கட்டுறா? கணவன் மனைவியை கட்டுறான்னாலும் என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் கணவன் என்ன நினைப்பான், நான் மனைவியை தானே கட்டுறேன், அவள் தான் கட்டுப்பட்டு இருக்கணும்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை யாரோடு கட்டுறான்? இதுவும் பிரிஞ்சு போக முடியாது, அதுவும் பிரிஞ்சு போக முடியாது. ரெண்டும் பிரிஞ்சு போகக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடன். மனுஷன் எப்போதும் ஆம்பளையோ பொம்பளையோ அன்புக்கு ஏங்குறவங்க, யாராவது இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு விரும்புகிறவங்க. கணவன் மனைவி நீங்கள் அன்பா வீட்டில் வந்து சில காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தால் இடையில 3வது உள்ள நபர் உள்ளே வராது. இது நீங்கள் வந்து சண்டை சச்சரமாக இருக்கிற அப்படின்னால கணவனுக்கு இடையில ஏதோ ஒன்று புகுந்துருது, மனைவிக்கு இடையில ஏதோ ஒன்று புகுந்துருது. கடைசியில் வாழ்க்கையா இல்லாமல் வாழ்க்கை நரகமாக மாறிடுது. பேரு ஆவிக்குரிய சபை, பேரு நான் கிறிஸ்தவன், பேரு நான் பைபிளை வாசிக்கிறேன், பேர் நான் ஞாயிற்றுக்கிழமான கோயிலுக்கு போயிடுவேன், ஆனால் நான் தேவனுடைய கட்டளைக்கு நான் உடன்படவே மாட்டேன், அவருடைய நீதி நியாயங்களுக்கு நான் கீழ்ப்படியவே மாட்டேன் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு வந்து வரும்? ஆண்டுடைய நீதி நியாயங்களை கற்றுக் கொடுப்பதற்கு தானே நாங்கள் வந்து இவ்வளவு பிரயாசப்படுறோம். என்ன வார்த்தையை கொடுக்கணும் ஆண்டவரிடத்துல கேட்டு எடுத்துட்டு நாங்கள் சொல்றோமே. எதுக்கு? ஞாயிற்றுக்கிழமான சும்மா ஒரு பிரசங்கம் பண்ண அதற்கான். நீங்க கேட்டு அதன்படி செய்யலன்னா பிரசங்கமே என்னதில்லை, தேவையே கிடையாது. பிரசங்கம் எதற்கு? கேட்பதற்கு. எதற்கு கேட்கிறோம்? அதன்படி செய்வதற்கு. அது நடைமுறை வாழ்க்கையில இந்த நீதி நியாயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும். அப்போதுதான் யாருடைய ஆசீர்வாதம் வரும்? நீங்களும் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். உங்க பின் சந்ததிக்கு என்ன செய்யணும்? கட்டளையிடுறீங்களா? கட்டளையிடுவாங்க சிலர். பாஸ்டரை பார்த்தோன்னே சோத்திரம் சொல்லு என்ன செய்வாங்க? கட்டளையிடுவாங்க. அது கட்டளை. சோத்திரம் சொல்லு அப்படின்னா அது வந்து என்னது? கட்டளை. இதுக்கு சிலர் கீழ்ப்படிது, சிலர் எலும்பு. முதியோருக்கு முன்பாக பிள்ளைகள் வந்து என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது. என்ன செய்யணுமா? எழும்பணும். இது பெரியவங்க எல்லாம் வந்து நிற்காங்க, பிள்ளைகள் எல்லாம் சேர்ல இடம் கொடுக்காம காலுக்கு மேலே கால் போட்டுட்டு, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எதை விதைத்தீர்களோ அதை அறுப்பீங்க. கனம் வேணும்னா எதை கொடுக்கணும்? கனத்தை கொடுக்கணும். கனம் பண்ணுங்கிறதுல ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுறீங்களா? பார்க்குறீங்களா? வெளியிடத்துல எத்தனை பேர் வராங்க? கனம் பண்ணுறீங்களா? அவங்கள பார்த்து விசாரிக்கிறீங்களா? அவங்கள பார்த்தா சந்தோஷமா இருக்கா? ஒருத்தர் பார்ப்ப சந்தோஷமா இருக்கா எப்படின்னு கேட்குறேன். என்ன இல்லை பாஸ்டர், எங்களுக்குன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கும் சந்தோஷமா இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் சங்கீதம் 133 அதிகாரத்தை நீங்கள் வாசி பார்த்தா தெரியும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. நான் உண்மையிலே சொன்ன ஸ்டேஜில் நின்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்குறதுனா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவருடைய சகோதரிகள் நினைப்பேனா, சகோதரர்கள் நினைப்பேன். அவங்க எப்படி நினைச்சிட்டு போறாங்க? அவங்க நினைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஓடி ஓடி விசாரிக்கிறது எதற்கு? என்னுடைய மாம்சிகம் சொல்லும், ஓ மதிப்பை நீயே கெடுக்காத, ஓயாம சந்திக்காதெல்லாம் என் மாம்சம் சொல்லுது. மதிப்பு உலகத்தில் மதிப்பு வேணும்னா டிமாண்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. டிமாண்ட்னா என்னது? அடிக்கடி கிடைக்கக்கூடாத பொருளுக்கு தான் மதிப்பு. பாஸ்டர் வந்தவொடனே பேசினா மதிப்பு இல்லை. எனவே தான் சிலர் மதிப்பு விரும்பி வந்தவொடனே பார்க்க மாட்டாங்க, முகத்தை வந்து காட்ட மாட்டாங்க. ஆனால் என் மாம்சிகம் சொல்லும், உனக்கு மதிப்பு வேணும்னா உடனே பார்க்காதன்னு சொல்லும். ஆனால் என்னால் அது இருக்க
நான் எப்போதும் கிடைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன். வீட்டில் வந்து உடனே பார்த்துடுறிய, பெரிய பாஸ்டர் வீட்டில்னா பாஸ்டர் பார்க்க முடியாது. அப்போதான் அவங்க மேலே மதிப்பு வரும். மதிப்பு வந்தால் தான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தால் தான் விடுதலை வரும். அவங்க அப்படி ஒரு கொள்கை வந்து வச்சுருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களெல்லாம் சகோதரன் சகோதரி என்று சொல்லி நினைக்கிறேன். உண்மையில் நான் வந்து அப்படி நினைக்கிறேன். என்னுடைய சொந்த சகோதரர்களை போல உங்களெல்லாம் வந்து நினைக்கிறேன். எனவே தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த கஷ்டமாக இருந்து ஜெபம்ன்றபடினால தான் விடுதலை கிடைக்கும். அந்த பாரமான ஜெபத்துக்கு தான் விடுதலை. பாரம் இல்லாத ஜெபத்துக்கு என்ன கிடையாது, விடுதலை கிடையாது. நான் விரும்பி, நான் பாரத்தோடு, நான் மனம் வருந்தி, ஆண்டவரே விடுதலை கொடுங்க. சமீபத்தில் ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து சொன்னாங்க. அதை அனுபவித்த ஒரு தேவனுடைய தாசரே சொன்னார். காலஞ்சென்ற தினகரன் ஐயா அவர் வந்து அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு அவர் கடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்போ அவரை எப்படியாவது சந்திச்சிடணும்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க ஒரு நபர். ஏன்னா அந்த நபருக்கு கிட்னி பிரச்சனை, கிட்னி வந்து செயலிழந்துட்டான். அவருக்கு வந்து கிட்னி வந்து செயலிழந்துட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க மரித்து போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க வந்து நம்ம தலையில் கை வச்சு ஜெபம்னா அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ் பக்கத்தில் கொண்டு கார் நிறுத்தி வச்சுருந்தாங்களாம். அவர் ஸ்டேஜுக்கு போகிற நேரத்தில் ஒரு நபர் வந்து சொன்னாங்களாம், ஐயா ஒரு நிமிஷம் இவங்களை நீங்கள் லேசாக தொட்டுட்டு போயிருங்கன்னு. அந்தால இவர் பார்த்தாராம், அந்த நபர் வந்து ரொம்ப சங்கடத்தில் வலியில் வேதனைப்பட்டு இருக்கிறாராம். அப்போ தலையில் அவர் கை வச்சு ஒரே வார்த்தை தான் சொன்னாராம். அவர் தினகரனையா ஒரே வார்த்தை தான் சொன்னாராம், ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறதான அந்த மகனுக்கு நீங்கள் இப்போதே விடுதலை கொடும். ஆனால் அவர் சொன்ன வார்த்தையை விட அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த கண்ணீர், அந்த தினகரன் ஐயா அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் இவர் கையில் விழுந்துச்சான். யார் கையில்? அந்த சுகவீனமாக இருக்கிறவருடைய கையில் விழுந்துச்சான். அந்த கண்ணீர் பட்ட மாத்திரத்தில் சுகம் உண்டாயின்னு அவர் சொல்கிறேன். அவர் தலையில் கை வைக்கும்போது கூட விடுதலை உண்டாகலை. அந்த கண்ணீர் வந்து அவர் கையில் பட்ட மாத்திரத்தில் அவருக்கு சுகம் உண்டாகி மறுபடி மருத்துவமனையில் போய் பார்த்தா கிட்னி வந்து நன்றாக வந்து இயங்குகிறான். இதை எதுக்கு சொல்கிறேன்? ஊழியக்காரங்க வந்து அவங்க மனம் வருந்தி ஜெபிக்கிறதான ஜெபம் மிக மிக மேன்மை உள்ளது. ஏன் வந்து சிலர் வந்து மறுபடியும் ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க பாச வேலை இல்லாமலாம். அவங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது, பாஸ்டர் நமக்காக ஜெபம்னா தான் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிற. அப்படின்னால மறுபடியும் வந்து சொல்கிறாங்க. அவர்கள் சொல்லும்போது நமக்கு ஒரு விருப்பம் உண்டாகுது. எப்படியாயும் இவர்களுக்கு என்ன உண்டாகணும்? எல்லாருக்கும் விருப்பப்பட்டு தான் ஜெபணும். ஆனால் அந்த விருப்பத்தோடு கூட மனம் வலித்து ஜெபம்ன்ற ஜெபம் இருக்குது தெரியுமா? இருதயம் அழுது வந்து ஜெபம்ங்கிறதான ஜெபம் இருக்குது தெரியுமா? அதுதான் உங்களுக்கு எதை கொடுக்கும்? விடுதலையை கொடுக்கும். நிறைய வசனங்களை நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம். நான் வருகிற நாட்களிலே அந்த வார்த்தைகளை குறித்து சொல்லாமல் சொல்லி விரும்புகிறேன். இந்த ஆபிரகாமுடைய கட்டளைகளை, நீதி நியாயங்கள், தேவனுடைய நீதி நியாயங்கள் ஆபிரகாம் கட்டளையிடும் போது இந்த ஈசாக்கு அதை செய்வதற்கு தன்னை வந்து என்ன செய்யலாம்? நீங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்கள் செய்கிறதான காரியத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எத்தனை மடங்கு? இன்னும் அதை விட மடங்கெல்லாம் இருக்குது. 1 100 100 1000 1000 கோடி. முதல்ல 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுங்க. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னா இந்த ஈசாக்கு எப்படி நடந்தாரோ அதே வழிகளை நீங்கள் நடக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் வர வர ஒரு கூட்டம் பொறாமப்படத்தான் செய்யும். அவங்க பொறாமப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதே இல்லை. அவர்கள் பொறாமப்படுறது உங்களுக்கு தெரிந்தாலும், அவர் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணினாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே வேண்டாம். இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எல்லாம் வெட்டினதான துறவு ஈசாக்கு உரியது. ஆனால் இந்த துறவுகளை எல்லாம் என்ன செய்தாங்களா? எதிராளிகள், பகைவர்கள் தூர்த்து மண்ணினால் நிரப்பினார்கள். பொறாமையினால் இவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த ஈசாக்கு ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகவே இல்லை. இந்த ஈசாக்கு பின்னாடி துறவெல்லாம் வெட்டினா, அதை குறித்து நான் வருகிறதான வாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஈசாக்கு
இவன் மேல் பொறாமை கொண்டதான ஜனங்கள் இவனை கெடுத்தபடியினால் ஆசீர்வாதம் இவனுக்கு கெட்டு போகல, ஆசீர்வாதம் இவனுக்கு. மனுஷன் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது? ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை இருக்கும்போது. ஆண்டவர் ஒத்தாசை இல்லைன்னா மனுஷன் நினைச்சதை செய்வான். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது மனுஷன் எதுவுமே அவர்கள் நினைத்ததை செய்ய முடியாது. அவர்கள் நினைத்த சதிமோச வலைகளிலே அவர்களுடைய கால்களே அகப்படும். ஆனால் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், நாம் கவனமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட எந்த ஆசீர்வாதத்தை விரும்புகிறேன்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதி நீதியையும் தேடுங்கள். இந்த நீங்க தேடுகிறது வெளியே தெரியாது. உங்களுடைய சுபாவங்கள் வெளியே தெரியாது. ஆவியின் கனிகள் டக்குன்னு வெளியே தெரியாது. பணம் தெரியும், பொருள் தெரியும், வேலை தெரியும், நீங்க பார்க்கிறதான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தெரியும். ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கிறதான காரியங்கள் மனுஷனுக்கு தெரியாது. வெளியே தெரிகிறதான ஆசீர்வாதத்தை விட உள்ள மறைந்திருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? அதான் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை யாருமே தர முடியாது. சமாதானத்தை யாராவது தர முடியுமா? சமாதானத்தை யாராவது தர முடியுமா? பணம் இல்லாதவங்க நினைப்பீங்க எனக்கு பணம் இருந்தால் சமாதானமாக இருக்குன்னு. பணம் வந்ததுக்கு பிறகும் என்ன இருக்காது? சமாதானம். பணத்தால் சமாதானத்தை கொடுக்கவே முடியாது. இயேசு ஒருவரால் சமாதானத்தை கொடுக்க முடியும். இது சமாதானம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் 100 மடங்கு உங்களுக்கு தந்தருள்வாராக. நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார் அல்லவா? அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் தாழ்த்தி நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, ஈசாக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான காரணம், 100 மடங்கு அவர் பெறுவதற்கான காரணம், அவருடைய தகப்பன் ஆபிரகாம் கட்டளையிட்ட தேவனுடைய நீதி நியாயங்களின்படி நடக்க அதை ஒப்புக் கொடுத்தான். ஆண்டவரே, அவர் இருந்ததான இடத்துல அநேக பொறாமைப்படக்கூடிய அளவில் இவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இந்த ஜனங்கள் பொறாமைப்பட்ட அநேக நஷ்டங்களை உண்டாக்கினாலும் கூட ஆண்டவர் இதை ஈசாக்கி அவர்கள் முன்னிலையிலே பன்மடங்கு ஆசீர்வதித்தீரு. இந்த ஆசீர்வாதம் திருச்சபையிலே வந்திருக்கிறது. உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உண்டாகும்படியாக உடைய கருத்திலே இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரப்புங்க. 100 மடங்கு ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்க, உங்களுடைய வழிகளிலே நடக்க கர்த்தருடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே, பூமிக்குரிய நன்மைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே, உமக்காக பக்தி வைராக்கியமாக ஜீவிக்க ஆசீர்வாதம் கொடுங்க. கர்த்தாவே, ஆவியின் கனி கொடுக்கும் ஆசீர்வாதம் கொடுங்க. பாவமன்னிப்பின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. தேவனுடைய கிருபை வரத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவரே, உமக்காக வாழ்ந்து இந்த பூமியிலே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எதிரமாய் ஜீவிக்கும்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, மறுபடியும் உம்முடைய திருப்பாதத்திலே கடந்து கொண்டு உம்முடைய நாமத்தை பாட துதிக்க மகிமைப்படுத்த எங்களுக்கெல்லாம் கிருபை செய்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஈசாக்கு இறைவனைத்தான் 100 மடங்கு அவனை ஆசீர்வதித்தது போல இந்த திருச்சபையில் வருகிற எல்லா ஜனங்களும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய நீதி நியாயம் நடக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இதற்கான பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துடைய வல்லமையினால் ஒவ்வொருவரை கர்த்தர் நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகை தாமதிக்க வேண்டுமாக ஒருவரை கூட உங்க சன்னிதானத்திலே கடந்து வர கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்த கொடிய வியாதிகளுக்கு வரை காத்துக் கொள்ளுங்க. சத்துடைய வாழ்க்கைகளுக்கு வரை காத்துக் கொள்ளுங்க. பொல்லாத மனுஷனுடைய சதி செயல் எல்லாவற்றுக்கும் வேலைக்கு காத்து கர்த்தர் தாமே உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே,
ஆமென். உட்கார ஒரு பாடல் பாடுவோம். நம்முடைய பிரயாசம் ஒரு புதிய சட்டத்தை ஒப்புக் கொடுப்போம்.